ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இது வந்து அம்மன் கோவில், ரேணுகம்பாள் கோவில். இந்த கோவில் வந்து எங்கள் மாமியார் ஊரில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த வீடியோ வந்து நைட்டு எடுத்தது. நைட்டு வந்து கன்னி பூஜை பண்ணியிருந்தாங்க. கன்னி பூஜையில் வந்து பாப்பாவுமே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இது மாதிரி கன்னி பூஜை இருக்குது, பாப்பாவும் இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. தெரிஞ்சுதான் நான் ட்ரெஸ்ஸு மாற்றிருப்பேன். பாப்பா வந்து டிஷர்ட்டும் பேண்ட்டு தான் போட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. அதனால் ஓகே விட்டாச்சு. ஆனால் இந்த பூஜை வந்து பாதி முடிஞ்சிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். வந்து பார்த்தா தான் எங்கள் மேடம் வந்து பூஜையில் இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் இது மாதிரி கன்னி பூஜைலாம் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் நான் இது தான் ஃபஸ்ட் டைம் கன்னி பூஜை பார்க்குறது. கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். முன்னாடி நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, டிஷர்ட் பேண்ட்டு, அந்த பாப்பா. பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூஜை முடிச்சுட்டு ஸ்லோகம் பண்ண சொன்னாங்க. ஸ்லோகம் சொல்கிறதுக்காக பாப்பா எல்லாம் எழுந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க. இது வந்து சண்டே நைட்டு எடுத்த வீடியோ. நைட்டு வந்து நிறைய பூஜை பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி முன்னாடி நாள் அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பூஜைலாம் எந்த பூஜையுமே என்னால் எடுக்க முடியல. நிறைய பூஜை பண்ணாங்க. இந்த பூஜை மட்டும், கன்னி பூஜை மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. கன்னி பூஜை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு போய்ட்டு சாமியெல்லாம், கலசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா, அங்கேயும் போய் பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் பண்ணுவாங்க. அதையுமே நான் காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து இங்கேயுமே பூஜை பண்ணியிருந்தாங்க. சாமி முன்னாடி ஒரு சாமியாக ரெடி பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி கலசம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா, அதுதான் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு. வெளியிலுமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சண்டே முடிஞ்சிடுச்சு. இது மண்டே காலையில் 9 மணிக்கு கும்பாபிஷேகம் சொன்னாங்க. கோவில் கும்பாபிஷேகம் வந்து திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இல்லைங்களா, அன்றைக்கி தான் இங்கேயுமே கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் வெயில் கம்மியாக இருந்துச்சு. பாப்பா அமைதியாக தான் இருந்தாங்க. தண்ணி தெளிப்பாங்க இல்லைங்களா, தண்ணி அடிப்பாங்க இல்லைங்களா, அப்போ தான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக கோவில் அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்னும் 48 நாள் முடியலை. 48 நாள் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறதை பார்த்தா அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க. எல்லாருமே சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க.